ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் மாதம் முடிந்து ஜூலை மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப முக்கியமான மாதங்க. இந்த ஜூலை மாதத்தில் கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரி அதிர்ஷ்டமும் ஆபத்தும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜூலை மாத ராசி பலன் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்க போகுது. ஸோ விருச்சிக ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு 7வது மாதமான ஜூலை மாத பலன் 2024க்கானது என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, விருச்சிக ராசிக்காரங்களுக்கான ஜூலை மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சியில் கவனம் செலுத்தணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் உடல்நிலையில் கூட சிறு உபதைகள் ஏற்படலாம். அதனால் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு பதட்டம் மற்றும் கோபம் அதிகரிக்கும். ஸோ தயவு செய்து இந்த பதட்டம் மற்றும் கோபத்தை குறைத்துக்குங்க. அதுதான் உங்கள் உடலுக்கு நல்லது. நீங்கள் பொதுவாக எதிரிகளை வெல்ல முடிகிறது உங்கள் கைகளில் தான் இருக்குது. நீங்கள் கூட்டாண்மையை வளர்ப்பதிலும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்துவதிலும் கவனம் செலுத்தணும். அதை வளர்க்கறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அதனால் அதில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அப்புறம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கை அல்லது உறவுகள் மீதான விஷயத்தில் நீங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்க கவனம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அதிகமாக வைத்துக்கணும். ஏன்னா இப்போ தான் திருமண வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த டைமே பிரச்சனை வருவது உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்கும். அதனால தான் இந்த உறவுகள் மீதான விஷயங்கள்லையும் திருமண வாழ்க்கையிலையும் கவனம் கொஞ்சம் கூட அதிகமாக இந்த மாதம் இருக்கணும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மாதத்துடைய முதல் பாதியில் அரசாங்கம் மற்றும் அதிகாரிகளோடு தொடர்புடைய சாத்தியமான சவால்கள் உங்களுக்கு நிறைய எழக்கூடும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். வீட்டு சூழலில் கூட சில அசௌகரியங்கள் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான உரையாடலில் கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா அதில் ஒரு வார்த்தை நீங்கள் பேசுகிறது விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு வார்த்தையால் வேறு பெரிய பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான உரையாடல் இருந்தாலும் அதில் கவனம் செலுத்துங்க. பேசுகிறதுல பார்த்து பேசுங்க, நல்லது. மற்றும் பிறரோடு நல்லுறவை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி கோவப்படக்கூடாது. குடும்பத்தில் நல்லிணக்கத்தை பேண மற்றும் மன அமைதிக்கு முன்னுரிமையை நீங்கள் ஃபஸ்ட்டு அளிக்கணும். ஆக மொத்தம் ஜூலை மாதத்தில் முக்கியமாக பல சம்பவங்கள் நடக்க போகுது. உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் காண நீங்கள் பொறுமையை இழக்காமல் இருக்கணும். மாதத்துடைய பிற்பகுதியில் நல்ல வசதிகள் கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ எந்த அளவுக்கு பொறுமையோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவு ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் ஆரம்பத்தில் ஜூலை மாதம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். அதுலேயும் உங்கள் காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். வரக்கூடிய மாதம் உறவு விஷயங்களில் கலவையான முடிவுகள் இருக்கும். குடும்பத்தில் சில ஈகோ பிரச்சனைகள் வரும். வரக்கூடிய காலகட்டத்தில் தம்பதியினருடைய சொத்துக்கள் மற்றும் ஒருங்கிணைந்த செல்வத்தின் கூட்டு முதலீடுகள் இருக்கும். தம்பதியரிடையே ஏற்படக்கூடிய ஈகோ மோதல்களால் குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். ஏற்கனவே காதலில் இருப்பவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்யலாம். புதிய காதல் மற்றும் காதல் தேடுபவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் பிற்பகுதியில் சிறந்த அன்பும் பிணைப்பும் இருக்கும். உங்கள் துணையோடு ஈகோ மோதல்களை தவிர்க்கிறது நல்லது. புதிய காதல் வாய்ப்புகள் துணையோடு நீண்ட தூர சுற்றுலா மற்றும் பயணங்களுக்கு வழிவகுக்கும். தற்போதுள்ள குடும்ப கவலைகள் மோதல்கள் மாதத்தின் 2ஆம் பாதியில் தீரும். ஆரோக்கியமான எல்லைகளை பேணுறது, பரஸ்பர புரிந்துணர்வின் மூலம் குடும்ப பிரச்சனைகளை ஆக்கப்பூர்வமாக நிவர்த்தி செய்வது, இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு காதல் குடும்ப உறவை பேணுவதில் அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு.
உங்கள் திருமண உறவில் நல்லிணக்கம் காண நீங்கள் இந்த ஜூலை மாதம் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம் என்னென்னா சூரிய பூஜை. இந்த சூரிய பூஜையை எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்து வரீங்களோ அந்த நம்பிக்கைக்கேற்ப உங்களுடைய காதல் உறவு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப சுமூகமாக இருக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்திடுங்க. அப்புறம் உங்கள் நிதிநிலை பார்க்கும்போது நிதி விஷயங்களில் நியாயமான முறையில் நன்றாகவே ஜூலை மாதம் இருக்கும். திடீர் வருமான வரவு அசாதாரண வழிகளில் வரலாம். பங்கு சந்தையில் வர்த்தகம் மற்றும் ஊகங்கள் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கலாம். நிதி தேவைகளை நிர்வகிப்பதற்கு கடன் வாங்க வேண்டிய தேவை ஏற்படலாம். இந்த ஜூலை மாதம் சில நிதி சிக்கல்களை நீங்கள் சந்திக்கவும் நேரும். இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீங்கள் சமாளிக்க முடியும், பயப்பட வேண்டாம். உடல்நல மற்றும் மருந்துகளுக்கு செலவுகள் ஏற்படலாம். அரசாங்கத்தின் வரிகள் மற்றும் பிற வரிகள் தொடர்பான செலவுகள் வரக்கூடிய மாதத்தில் மேற்கொள்ளணும். வீட்டை பழுது பார்க்குறது, புதுப்பிக்கிறது மற்றும் சில சமயங்களில் இடமாற்றம் போன்றவற்றுக்கு பணம் நீங்கள் செலவு செய்கிற மாதிரி வரும். மாதத்தில் பிற்பகுதியில் முதலீடுகள் நீங்கள் செய்யலாம், அப்போ மதிப்பு கிடைக்கும். கூடுதலாக குழந்தைகளுடைய உடல்நலம் மற்றும் நலன் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு கொஞ்சம் வரும். தொழில் வளர்ச்சி, திடீர் பயணங்கள் தொடர்பான எதிர்பாராத செலவும் ஏற்படும். மனைவி தொழில் பங்குதாரர் மூலம் கூட பணவரவு உங்களுக்கு வரக்கூடிய மாதம் எதிர்பார்க்கறது பூர்த்தியாகும். ஸோ பணவரவு ஒரு பக்கம் பூர்த்தி ஆகுதுன்னா இன்னொரு பக்கம் செலவுகளும் அதுக்கு ஈக்குவலாக வரும். அதனால் பேலன்ஸ் பண்ணி தான் நீங்கள் நிதி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அப்புறம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மாதம் உங்கள் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். மேலும் நீங்கள் பணம் மற்றும் பதவியில் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை பெற முடியும். உங்களுடைய முதலாளி தொழிலுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வரக்கூடிய மாதத்தில் முதல் பாதியில் பணியிடத்தில் காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது அடுத்த சூழ்நிலைகளில் உங்களை கொண்டு போவோம். அப்போ அமைதியான குணத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். வெளியூர் அல்லது தொலைதூர பயணங்கள் ஆன்சைட் வேலையில் ஒரு பகுதியாகவே அல்லது வேறு விதமாகவே செல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றமான காலமாக ஜூலை மாதம் இருக்கும். உங்கள் சாதுரியமான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். அதனால் சாதுரியமான அணுகுமுறை ரொம்ப முக்கியம். அப்புறம் உங்களுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு வழிகாட்டிகளிடமிருந்து வழிகாட்டுதல் பெற முடியும். அந்த வழிகாட்டுதல் பெற்றுவதற்கேற்ப செயல்படுங்க. அழுத்தம் சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கும். உத்தியோகம் அல்லது உங்களுடைய பதட்ட நிலை வேலை செய்யும்போது இருக்கும் என்றால் நீங்கள் நிலைமையை சமாளிப்பதற்கு கொஞ்சம் அமைதியாக யோகா போன்றவற்றை செய்து பாருங்கள். முன்னேற்றம் ஈஸியாக காணலாம். நேர்மை மற்றும் பணி நெறிமுறைகள், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிற அங்கீகாரம் ஜூலை மாதத்தில் மிகவும் சாத்தியமாக உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். அப்புறம் தொழில் ரீதியாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வியாபாரம் விரிவடையுமா? வரக்கூடிய மாதம் அபரிவிதமான லாபம் உங்களுக்கு கூடுமா? மாதத்தில் முற்பகுதியிலெல்லாம் வியாபாரத்தில் சங்கடமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும். இருப்பினும் வியாபாரத்தில் போக போக நல்ல லாபமும் ஆதாயமும் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். தொழிலில் பங்குதாரர் சில பிரச்சனைகளை உருவாக்கலாம். வியாபாரத்தில் நல்ல கட்டுப்பாடு அதிகாரமும் இருக்க வேண்டும். பூர்வீகத்திற்கு வரக்கூடிய மாதம் உங்களுக்கு இறுதியில் அதிக செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். அரசு விதித்திருக்கக்கூடிய விதிகள் உங்கள் தொழிலுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுங்கள். வணிகத்திற்கு இன்றியமையாத இணக்கம் மற்றும் விதிமுறைகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்க அதிகாரிகளும் உறுதுணையாக இருப்பாங்க. ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக தொழிலை பார்த்துக்கணும் என்று எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியம் வரக்கூடிய மாதம் ஒரு கலவையான ஒரு இதாக இருக்கும். மாதத்தில் முதல் பாதியில் சில ஔசூரியங்கள் இருக்கும். அப்புறம் இரண்டாம் பாதியில் மீட்பு சாத்தியமாகும். மன அமைதி குறைவாக இருக்கும். உணர்ச்சி தூண்டுதல்களும் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுது. அதனால் இந்த பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி எக்ஸசைஸ், தியானம் போன்றவை தான். அப்புறம் எலும்பு சம்மந்தமான உபதைகள் வரும். அதனால் எலும்பு சம்மந்தமாக நிறைய சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் மாணவர்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு வரக்கூடிய மாதம் கல்வியில் நல்ல காலமாக இருக்குது. வரக்கூடிய மாதத்தில் பிற்பகுதியில் தாமதங்கள் மற்றும் தடைகள் இருந்தாலும் அவற்றை முறியடிக்க முடியும். உடல்நலக்குறைவால் முதல் பாதியில் கவனம் செலுத்த முடியாமல் மந்தமாக இருந்தீங்களா அந்த நிலை மாறும். கூடுதல் முயற்சிகள், கல்வி மற்றும் தேர்வுகள் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் அந்த மாதத்தில் செய்யும்போது, ஜூலை மாதத்தில் செய்யும்போது வெற்றி தரும். உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டுகள் ஆலோசனையால் நீங்கள் வழிநடத்தப்படுற மாதிரி மாணவர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா
அந்த இருக்கிறதுக்கு தகுந்த பலன் ஜூலை மாதத்தில் கல்வியில் வெற்றி பெற முடியும். வரக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாட்டில் கல்வி பெறுவதற்கான முயற்சிகள் செய்தாலும் வெற்றி கிடையாது. அதனால் அதில் முயற்சி செய்கிறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை பல வகையில் சவாலாக இருக்க போகுது. எல்லாத்தையுமே சமாளித்து நடக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நாளைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலனோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.